John was a righteous and holy man. அருளப்பர் நீதிமானும் புனிதரும். மார்க் 6:20. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரி, அன்பான பிள்ளைகளே, அன்பான தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, truth is often compromised not at the altar of suffering but at the gateways of fear. உண்மை அவ்வப்போது சமரசம் செய்யப்படுகிறது. துன்பம் என்னும் பீடத்தில் அல்ல, மாறாக பயத்தின் நுழைவாயிலில். காம்ப்ரமைஸ், சமரசம் செய்து கொள்ளுதல். அவை ஒரு நச்சென்று புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் சொல்ல வேண்டுமென்றால், இந்த பாட்டி கதை, சமணசுக்கும் ஒரு முத்தம், பேய்க்கும் ஒரு முத்தம், இதுதான் சமரசம். மோட்சத்துக்கு வந்தால் நீ பார்த்துக்க, நரகத்துக்கு வந்தால் நீ பார்த்துக்க, ரெண்டு பேருக்கும் தலையாட்டிக்கும். எல்லாத்துக்கும் வம்பு. தப்பி தவறி நரகத்துக்கு போனால் பேய்க்கு கொஞ்சம் ஃப்ரெண்டாக இருக்கலாம் அல்லவா? இது சமரசம். இது அல்ல. நான் என்றும் பரிபூரனுக்கே தலை வணங்குவேன். இது பாரதியாருடைய வார்த்தைகள். என்றும் பரிபூரனுக்கே நான் தலை வணங்குவேன். சர்வேஸ்வரனுக்கு, ஆண்டவருக்கு, கடவுளுக்கு என்பதுதான் உண்மையான பற்று, உண்மையான விசுவாச கோட்பாடு. மற்றவைகள் எல்லாம் இந்த சமரசம் செய்யும் பொழுது நீ உன்னுடைய கொள்கை பிடிப்பில் அத்தகைய ஒரு பிரமாணிக்கம் இல்லாமல் இருத்தல் ஆகும். நம்முடைய இயேசுமா காவியத்தில் திருமதி நிர்மலா சுரேஷ் அவர்கள் இந்த ஆடுகள், ஆயனுடைய குரலை கேட்டு நடக்கின்ற ஆடுகளை பற்றி அவர் எவ்வளவு பெருமிதமாக சொல்வார் என்றால், என் ஆடுகள் கற்பிழக்காத ஆடுகள் என்று சொல்லுவார். என்னுடைய ஆடுகள் பிரமாணிக்கம் தவறாத ஆடுகள், ஆயனுடைய குரலுக்கு மட்டுமே செவிமடுக்கும், பிறருடைய குரலுக்கு அல்ல என்று ஒரு ஆழ்ந்த கருத்தை அவர் வெளிப்படுத்துவார். John died not while professing his faith but while performing his duty. அருளப்பர் இறந்து விசுவாசத்தின் அறிக்கையிடுகையிலே அவர் இறக்கவில்லை. இறந்தது தன் விசுவாசத்தின் அறிக்கையிடுகையில் அல்ல, மாறாக தனது கடமையை செய்கையில், அந்த விசுவாசத்தை கடைபிடிக்கையில். வழக்கமாக அதில் நம்முடைய அப்போஸ்தலர்கள் கூட அப்படித்தான் பயந்து ஓடி போனார்கள். எங்கே தங்களுக்கும் சாவு வந்து விடுமோ, சிலுவையில் பிடித்து அடைத்து விடுவார்களோ, சிறையில் அடைத்து விடுவார்களோ என்று இயேசுவை விட்டு ஓடினவர்கள் தான். ராயப்பர் இயேசுவை மறுதளித்தவர் தான். பயம் என்று சொல்லும் பொழுது அது எதையும் துறக்கச் செய்யும். இன்னும் சொல்ல போனால், ஒரு நடந்த ஒரு மிக மிக ஒரு கோரமான ஒரு உண்மை, கங்கை ஆற்றிலே ஒரு படகில் ஒரு தம்பதியரும் ஒரு கை குழந்தையும். இந்த படகு போகும்போது படகு ஓட்டி சொல்கிறான், எப்பொழுதும் இந்த எச்சரிக்கையை நாம் கவனிப்பதே கிடையாது. இந்த பஸ்ஸில் கூட போட்டிருக்கோம், சிரம் கரம் தலை வெளியே நீட்டாதீர் அப்படின்னு போட்டுப்பாங்க. வெளியே நீட்டலாம் ஆபத்து வரும், கேட்கறது கிடையாது. கையை நீட்ட வேண்டியது, டாட்டா காட்ட வேண்டியது, தலையை எட்டி பார்க்க வேண்டியது. இப்படி செய்யும் பொழுது ஆபத்துகள், விபத்துக்கள். அப்படி படகிலே செல்லும் பொழுது இந்த குழந்தையானது வெளியிலே இருக்கக்கூடிய தண்ணீரை அலசிக்கொண்டே வந்தது. ஜாக்கிரதை, வெளியிலே கை நீட்ட வேண்டாம் என்று எச்சரித்து கொண்டே வருகிறான். படகோட்டி கேட்கவில்லை. திடீரென்று ஒரு முதலை வந்து பிள்ளையினுடைய கையை பிடித்து விட்டது. ஐயோ ஐயோ என்று அரக்குவல் கூடி தாய்
குழந்தையை இழுக்கிறாள், முதலை குழந்தையை இழுக்கிறது. படகோட்டி சொல்கிறான், உன்னால் முதலையை வெல்ல முடியாது, குழந்தையை தூக்கி தண்ணீரில் போட்டுவிடு, இல்லை என்றால் நாம் எல்லோரும் மூழ்கி விடுவோம். குழந்தையும் முதியும் இழுக்கின்ற இந்த போட்டியிலே படகு கவிழ்ந்து விடும், எல்லோரும் இறந்து விடுவோம். நடந்தது என்ன? குழந்தையை முதலைக்கு தாரை வார்த்தாள். நடந்த நிகழ்ச்சி, உண்மை நிகழ்ச்சி, கோரமான நிகழ்ச்சி. ஆகவே இதில் தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு காம்ப்ரமைஸ், குழந்தை காவு கொடுக்கப்பட்டது. இப்படி பல சமயங்களில் நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்காக பலவற்றை காவு கொடுக்கிறோமோ கேள்விக்குரியது. Those who stand for nothing fall for everything. ஒன்றுமில்லாதற்கெல்லாம் நிலைப்படுத்திக் கொள்வர், எல்லாவற்றுக்கும் வீழ்வர். ஸ்டாண்ட் ஃபார் த ட்ரூத் என்று சொல்லுவார்கள். உண்மைக்காக சான்று பகர்தல். பரவாயில்ல, என்ன பெருசா தப்பு செஞ்சிட்டோம் என்று நமக்குள் சால்ஜாப்பு சொல்லிக் கொள்ளுதல், சமரசம் செய்து கொள்ளுதல், அதுவல்ல இன்றைய நற்செய்தி நமக்கு தருகின்ற பாடம். Obedience to God comes before to men. மனிதருக்கு கீழ்ப்படிதலை விட இறைவனுக்கு கீழ்ப்படிதல் முன்னது, மேலானது என்று அப்போஸ்தலர் பணி ஆகமத்தில் படிக்கிறோம். இறைவனுக்கு கீழ்ப்படிதல். Witness to the truth is established by witnessing to the truth, by hearing the truth, and it extends its dominion by the love whereby Christ, lifted up on the cross, draws all men to himself. வத்திக்கான் சங்கத்தினுடைய சரத்து, சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து அனைவரையும் தன்பால் ஈர்த்து கொண்டது போல உண்மைக்கு சாட்சியம் அளிப்பது என்பது உண்மையை அறிந்து அதை எல்லாவற்றிலும் வெளிப்படுத்துவது. தகைய பின்னணியில் ஆண்டவரிடம் ஜெபிப்போம், முழந்தாள் இருப்போம். Lord, whatsoever this day may bring, thy name be praised. ஆண்டவரே, தேவனே, இந்த நாள் எனக்கு அளிக்கும் யாவற்றிலும் உம் திருநாமம் புகழப்படுவதாக.